வணக்கம். இந்த பதிவில் 4 விஷயத்தை பற்றி, அதாவது பேன் கார்டில் ஆதாரை எப்படி இணைக்கிறது, ஆதாரில் பேனு லிங்க் ஆகிடுச்சா ஆகலையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஆதாரில் பேன் நம்பரை இணைக்க ஃபைன் அமௌண்ட்டை எப்படி கட்டுறது, ஆதாரில் பேன் நம்பரை இணைக்க ஃபைன் அமௌண்ட்டை கட்டியாச்சு, ஆனால் இன்னும் என்னால் ஆதாரை இணைக்க முடியலை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இந்த 4 கேள்விக்கும் எளிமையான விளக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வர்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பதிவை லைக் கொடுத்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணலாம். incometax.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். லிங்க் ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இது வரைக்கும் அவங்க கொடுத்த மெசேஜ், பேன் நம்பரோட ஆதார் நம்பரை கட்டாயம் மார்ச் 31, 2022க்குள்ளேயே இணைச்சிருக்கணும். அப்படி இணைக்காதவங்க ஜூன் 30, 2022க்குள்ளே 500 ரூபா ஃபைன் அமௌண்ட்டை கட்டி இணைச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் தவற விட்டுட்டு பேனோடு ஆதாரை இணைக்காதவங்க இப்போ 1000 ரூபா ஃபைன் அமௌண்ட்டை கட்டி தான் இணைக்க முடியும். இதையே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 10,000 ரூபா கட்டி தான் பேன் ஆதாரை இணைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பேனோடு ஆதாரை இணைக்காதவங்க உடனடியாக இணைச்சிடுங்க. என்எஸ்டிஎல் போர்ட்டலில் ஃபைன் தொகையை கட்டினவங்க 4லிருந்து 5 நாள் காத்திருந்துட்டு அதுக்கப்புறமா பேனோடு ஆதாரை இணைக்க சொல்கிறாங்க. குறிப்பு: பேன் ஆதார் இணைக்கிறதுல யார் யாருக்கு விலக்கு அளிக்கப்படுகிறதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ஆர்ஐஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இந்திய குடியுரிமை இல்லாதவர்கள், 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அஸ்ஸாம், மேகாலயா அல்லது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு விலக்களிக்கப்படுகிறது. இன்னும் விவரம் வேணும்னா 12 மே 2017 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ நோட்டிஃபிகேஷனை பார்க்க சொல்கிறாங்க. கிளிக் ஹியர் டு பேமெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். 2 வழியில் ஃபைன் அமௌண்ட்டை கட்டலாம். 1, எந்த பேங்க் வழியாக பணத்தை கட்ட போகிறீங்களோ அந்த பேங்க்கு கீழே கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இபே டேக்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன் வழியாக பணத்தை கட்டலாம். கீழே கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் உங்கள் பேங்க் இல்லைன்னா என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேஜ் வழியாக பணத்தை கட்ட சொல்கிறாங்க. 2 வழியுமே நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஸ்டேட் பேங்க் வழியாக இந்த பணத்தை கட்ட போகிறேன். அதனால் என்னோடய பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் டைப் பண்ணுறேன். வேலிடேட் கிளிக் பண்ணுறேன். என்எஸ்டிஎல் போர்ட்டலில் ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்கு 1000 ரூபா பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட்டை செலுத்துறதுக்கு அப்புறமா 4 to 5 நாள் கழித்து பேன் ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கான ரெக்வெஸ்ட்டை கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி 5 நாள் கழித்தும் ஆதாரோட பேனை லிங்க் பண்ண முடியலன்னா கிரீவன்ஸில் புகார் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஹெல்ப் டெஸ்க்கை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. கண்டினியூ டு பே இபே டேக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். 2 வழியில் ஃபைன் அமௌண்ட்டை கட்டலாம். இபே டேக்ஸ் வழியாக பணத்தை கட்டலாம். அப்படி இல்லாட்டினா என்எஸ்டிஎல் டேக்ஸ் பேமெண்ட் பேஜ் வழியாக பணத்தை கட்டலாம். 2 வழியுமே நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஸ்டேட் பேங்க் வழியாக இந்த பணத்தை கட்ட போகிறேன். அதனால் முதல்ல நான் கிளிக் ஹியர் டு கோ டு என்எஸ்டிஎல் டேக்ஸ் பேமெண்ட் பேஜ் ஃபார் அதர் பேங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டிஸ்க்ளைமரில் கன்ஃபார்மை கிளிக் பண்ணுறேன். நான் டிடிஎஸ் ஆப்ஷனில் ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டேக்ஸ் அப்ளிகபிளில் இன்கம் டேக்ஸ் அதர் தென் கம்பெனி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டைப் ஆஃப் பேமெண்ட்டில் அதர் ரிசிப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மோட் ஆஃப் பேமெண்ட்டில் நெட் பேங்கிங் ஆர் டெபிட் கார்டு, இதில் எது வேணும்னாலும் சூஸ் பண்ணலாம். நான் இதில் இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்கிற எந்த பேங்க் வழியாக பணத்தை கட்ட போகிறோம்னு செலக்ட் பண்ணணும். பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், என்னோடய பேன் நம்பரை டைப் பண்ணுறேன். அசஸ்மெண்ட் இயர் 2023-24 சூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபுல் அட்ரஸை டைப் பண்ணுறேன். டோர் நம்பர், தெருவின் பெயர், என்ன ஊர், எந்த மாவட்டம், எந்த ஸ்டேட்டு, பின்கோடு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கேப்சா டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ப்ரொசீடிங். கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு சப்மிட் டு த பேங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பேமெண்ட் ஆப்ஷனில் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் டெபிட் கார்டு
நான் இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுறேன். என்னோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதர்ஸில் 1000 ரூபா என்டர் பண்ணிவிட்டு கால்குலேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணுறேன். கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபைன் அமௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டியாச்சு. டவுன்லோட் பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேமெண்ட் ரிசிப்டை டவுன்லோட் பண்ணுறேன். 5 நாள் கழித்து லிங்க் ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட பேன் ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுக்குறேன். பேமெண்ட்டு வெரிஃபை ஆகிடுச்சு. ஆதார் பேனை லிங்க் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட்டை கொடுக்க சொல்கிறாங்க. கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அது போலவே இங்கே டைப் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பரை இங்கே கொடுக்குறேன். ஆதாரில் பிறந்த தேதியும் மாதமும் இல்லாமல் வெறும் வருஷம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆதாரில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக தான் இருக்குது, அதனால் இந்த பாக்ஸை டிக் பண்ணலை. ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸு டிக் பண்ணுறேன். லிங்க் ஆதார் ஆப்ஷனை கொடுக்குறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை கொடுத்து வேலிடேட் கொடுக்குறேன். ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட்டு சென்ட் ஆகிடுச்சு. லிங்க் ஆகிடுச்சான்னு வியூ ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் இங்கே டைப் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய பேனும் ஆதாரும் லிங்க் ஆகிடுச்சு. ஒருவேளை 5 நாளுக்கு அப்புறமா பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணுற ரெக்வஸ்ட்டை கொடுக்குறப்ப மறுபடியும் பேமெண்ட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போல் மெசேஜ் வந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் கிரீவன்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஃபோன் நம்பர் மூலமாகவும் இந்த இமெயில் அட்ரஸுக்கு புகாரை டைப் பண்ணிவிட்டு பணம் கட்டினதுக்கான ரசீதையை இணைச்சி அனுப்பியும் இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஆன்லைனில் புகாரை கொடுத்தும் இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். எப்படி ஆன்லைனில் புகாரை கொடுக்கணுன்றதுக்கான வீடியோ இதே சேனலில் இருக்குது. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இபே டேக்ஸ் வழியாக எப்படி ஃபைன் அமௌண்ட்டை கட்டுறதுன்னா பேன் நம்பர், கன்ஃபார்ம் பேன் நம்பர், மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை கொடுத்து கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மொபைல் ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. கண்டினியூவை கிளிக் பண்ணிவிட்டு நான் கட்ட போகிற பேமெண்ட்டு ஃபைன் அமௌண்ட்டு தான், அதனால் ஃபீ அதர் பேமெண்ட்டில் ப்ரொசீடை கொடுத்து டைப் ஆஃப் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆப்ஷனில் அதர் டேக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பணத்தை கட்டலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணுறதுல இருக்கிற பல சந்தேகங்களுக்கு பதில் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.